இது நம்ம சேனல் ஸ்ரீ கதை நேரம். எல்லாருக்கும் பிடிச்ச சேனல். வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல மாசி மகம் தினத்தன்று புனித நீராடுவது ஏன் அவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி விரிவாக காண்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. சரி நண்பர்களே, இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம். மாசி மகம் தினத்தன்று புனித நீராடுவது ஏன் சிறப்பானது தெரியுமா? மாசி மகம் மிக முக்கியமான விரத நாளாகும். இதன் முக்கியமான சிறப்பும் இந்த நாளில் புனித நீராடுவது ஏன் அவசியமானதாகவும் முக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது என தெரியாமலேயே இந்த நாளில் வழிபாடு செய்கிறார்கள். இந்த நாளுக்கு இத்தனை சிறப்புகளாக என ஆச்சரியப்படும் அளவிற்கு பலரும் அறியாத பல சிறப்புகள் மாசி மகம் தினத்திற்கு உண்டு. மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நன்னாளை மாசி மகமாக கொண்டாடுகிறோம். அனைத்து மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்திற்கு ஒன்று அல்ல பல தனிச்சிறப்பு உண்டு. சாஸ்திர முறைகளின்படி சந்திர பகவான் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்திற்குள் சஞ்சரிக்கும் நாளையே மாசி மகம் என்கிறோம். அதுவே குரு பகவான் மகம் நட்சத்திரத்திற்குள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நுழைவார். அந்த நாளை தான் மகாமகம் என குறிப்பிடுகிறோம். மகம் என்பது ராஜாக்கள் பேரரசர்கள் பிறந்த நட்சத்திரம் ஆகும். மாசி மகம் நாளில் மேல் உலகத்தில் இருந்து 30 முக்கோடி தேவர்களும் நம்முடைய பித்ருக்களும் பூமியில் உள்ள நதிகளில் நீராடி தங்களின் பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக பூமிக்கு வருவதாக ஐதீகம். இதனால் குறிப்பிட்ட இந்த நாளில் மட்டும் பூமி முழுவதுமே தெய்வீக ஆற்றல் பரவி இருக்கும். குறிப்பாக புனித நதிகளில் அதிக தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கும். அந்த சமயத்தில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும், தெய்வீக ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதன் காரணமாகத்தான் ஏரி, குளம், ஆறு, கிணறு என ஏதாவது ஒன்றிலாவது மாசி மகத்தன்று புனித நீராட வேண்டும் என்று சொல்கிறார்கள். மாசி மகம் அன்று அனைத்து கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடத்தப்படுவது உண்டு. அனைத்து கோவில்களிலும் உள்ள உற்சவ மூர்த்திகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித நதிகள், கடல் ஆகியவற்றில் எழுந்தருளி நீராடும் உற்சவம் நடத்தப்படும். அந்த சமயத்தில் தெய்வங்களின் அனுகிரகங்களை பெறுவதற்காக பக்தர்களும் நீர்நிலைகளில் மூழ்கி தங்களின் பாவங்கள் நீங்கவும் வேண்டுதல்கள் நிறைவேறவும் வேண்டிக் கொள்கிறார்கள். இன்னும் சில இடங்களில் மிக அரிதாக ஒரே இடத்தில் பல கோவில்களில் இருந்து கொண்டு வரப்படும் உற்சவ மூர்த்திகளுக்கு தீர்த்தவாரி நடத்தப்படும். குறிப்பாக மாசி மகத்தன்று வழிபட வேண்டிய தெய்வங்கள். பொதுவாக ஒவ்வொரு உற்சவம் அல்லது விரத நாளன்று ஏதாவது ஒரு தெய்வத்திற்குரியதாக தான் இருக்கும். ஆனால் மாசி மகம் மட்டும்தான் அனைத்து தெய்வங்களும் உரியதாக சொல்லப்படுகிறது. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்த நாள் என்பதால் இது சிவனுக்குரிய நாளாகவும், சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் மந்திர உபதேசம் அளித்த நாள் என்பதால் முருகப்பெருமானுக்கு உரியதாகவும், தட்சனின் மகள் தட்சாயணியாக அவதரித்தால் இது பார்வதி தேவிக்கு உரியதாகவும், பாதாளத்தில் மறைத்து வைக்கப்பட்ட பூமியை வராக அவதாரம் எடுத்து மீட்டதால் இது பெருமாளுக்குரிய தினமாகவும் கருதப்படுகிறது. முக்தி தந்து தோஷம் போக்கும் மாசி மகம். திருவண்ணாமலையை ஆண்ட வல்லாள மன்னனுக்கு வாரிசு இல்லாததால் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தனக்கான இறுதி சடங்குகளை யார் செய்வார்கள் என கவலை கொண்டார். அப்போது அவர் மீது கருணை கொண்ட அண்ணாமலையார் சிறுவனின் உருவில் வந்து தானே மன்னரின் உறுதி சடங்குகளை செய்வதாக வாக்களித்தார். அதன்படி மாசி மகத்தன்று மரணமடைந்த மன்னருக்காக அண்ணாமலையாரே வந்து இறுதி சடங்குகளை செய்து வைத்தார். அதோடு இந்த நாளில் புனித நீராடுபவர்களுக்கு தான் நேரடியாக முக்தியை வழங்குவதாகவும் வாக்களித்தார். மாசி மகத்தன்று புனித நீராடினால் ஏராளமான நன்மைகள் கிடைப்பதுடன் நட்சத்திரங்களில் ஆற்றல், கருணை கொண்ட மகம் நட்சத்திரத்தின் அருளும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. மகம் நட்சத்திரம் பித்ருகளுடன் தொடர்புடையது என்பதால் இந்த நாளில் புனித நீராடினால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். இதனால் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட முடியும். ராகு, கேது மற்றும் கால சர்ப்ப தோஷங்களுக்கு விரைவான பலன் தரும் பரிகாரம் செய்வதற்கும் ஏற்ற நாளாக
மாசி மகம் கருதப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.